வணக்கங்க. முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. இன்றைய ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கங்க. நீங்கள் துலாம் ராசியா? துலாம் ராசிக்காரர்களா நீங்கள்? உங்கள் குணம் எப்படி இருக்கும்? நீங்கள் யார் யாருடன் கூட்டு சேரலாம்? உங்கள் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்த துலா ராசிக்காரர்கள் தராசு போல் சமநிலையில் செயல்படுவார்கள். குடும்பத்தில் அதிகமான நபர்கள் இருப்பார்கள். பெரிய மனிதர்கள், செல்வாக்கு, அதிகாரம், உயர் பதவி கொண்டவர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள். பிறருடன் ஒற்றுமையாக பழகும் திறன் உள்ளவர்கள். கவலைகள் இருந்தாலும் நிதானமாக செயல்படும் ஆற்றல், குடும்பத்தின் நிம்மதிக்காக பாடுபடுதல், பேச்சில் ஆணித்தரமான வியாபார நோக்கங்கள் கொண்ட பேச்சாகவும் பேசுவார்கள். ஆண் பெண் பாகுபாடின்றி நேசிக்கும் பண்பு, சாதுர்த்தியம், பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வார்கள். சாதம் இரண்டால் காடு தாங்காது என்பது போல் கோபம் பொங்கி எழுந்தாலும் பின்பு நிதானத்தை கடைபிடிப்பார்கள். கலை ஆர்வத்தை சிறு வயதிலிருந்தே ஊக்குவித்ததால் சிறு தூண்டல் போல் கிடைக்க பெற்றால் உன்னத நிலை அடைவார்கள். கலைத்துறையில் இவர்களுக்கு புகழோடு பணமும் வந்து சேரும். சிலவற்றில் புகழோடு பணமும் மற்றும் சில பேருக்கு தடுமாற்றமும் சந்தேக குணங்கள் சிலருக்கு உண்டு. பணத்தை தாராளமாக செலவு செய்யும் மனப்போக்கு இருக்க பெறுவதால் சில சமயம் சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும். அசையா சொத்துக்கள் பேருதவியா இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல திடமான தேகமும் புத்தி விசாலமும் நேர்மையானவர்களாகவும் யோசனைகள் அதிகம் உடையவர்களாகவும் கோபங்களை அனுபவிப்பவர்களாகவும் இருப்பார்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திறமைசாலியாகவும் பிறருடைய குணமறிந்து நடந்து கொள்பவராகவும் இருப்பார்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கல்வியில் ஊக்கமுடையவராகவும் வியாபார நோக்குடன் நடந்து செயல்படுவராகவும் இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் என்னென்ன தொழில் செய்தால் அதிக முன்னேற்றம் உண்டாகும் என பார்க்கலாங்க. நகை வியாபாரம், பொன், வெள்ளி, ரத்தினம் போன்றவை, அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், கலைப்பொருட்கள் விற்பனை, வட்டி தொழில், தரகு தொழில், வங்கியில் பணி செய்தல், நிதித்துறை, அழகு நிலையங்கள், நடிப்பு, நாடகம், பாட்டு போன்ற கலைத்துறையில் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் யார் யாருடன் கூட்டு சேரலாம் என பார்க்கலாங்க. மேஷ ராசினர் பொருத்தமானவர்கள் ஆவார்கள். கும்ப ராசினரும் உதவி புரிய ஏற்றவர்கள். கடக ராசினரை ஒத்து போவார்கள். மகர ராசியிடம் கவனமுடன் பழகுவது நல்லது. மிதுன ராசிக்காரர்கள் பர்சனல் செக்ரட்டரியாக செயல்பட ஏற்றவர்கள். இவர்களது மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என பார்க்கலாங்க. துலாம் ராசினருக்கு அமையும் வாழ்க்கை துணை பணத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டவராக அமையும் வாய்ப்புண்டு. துலாத்திற்கு தூரமான இடத்தில் பாவகிரகங்களோடு சேர்ந்து பாவகிரகங்களின் பார்வை பெற்று சந்திரன் அமைந்திருந்தால் திருமணம் தாமதமாகும். செவ்வாய் துலாத்தில் இருந்தால் பாசமழை பொழிபவராக அமைவார். துலாம் ராசிக்காரர்களின் அல்சர், வயிற்று உபாதை, தோல் சார்ந்த நோய்கள், குடல் சார்ந்த பிரச்சனைகள், தலைவலி போன்றவை ஏற்பட்டால் வெள்ளை பசுவுக்கு உணவளிக்கலாம். துலாம் ராசினரை பற்றி பார்த்தோங்க. மீண்டும் பல நல்ல பதிவோடு தங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.